சொன்னாங்க. ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம பாப்பாவோட மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா வந்து ஒரு 8 o'clock மேலே வந்து சத்தம் வந்துருச்சு. எழுந்த சத்தம் கத்திட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து டோர் ஓப்பன் பண்ணி லைட் எல்லாமே போட்டுட்டு பார்க்குறேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க பாப்பா. நல்லாவே எழுந்துட்டா. நீங்களே பாருங்கள். காலாக வந்துட்டு வச்சுட்டு இருக்கா பாருங்கள். குட்டிட்டாங்க. எப்போ ஏஞ்சிங்க நீங்கள்? என் செல்லம் எப்போ ஏஞ்சாங்க? அச்சச்சு க்யூட்டாக இருந்ததுங்க அந்த கண்ணு மூடி திறக்கிறது எல்லாமே. என்ன விளையாடுறீங்க நீங்கள்? தூக்கும் போதுமா பாப்பாக்கு? ரொம்பவே அழகாக இருந்தது. எப்போவுமே வந்து குழந்தைங்க காலையில் எழுந்திரிக்கும் போது அவங்க மூஞ்சை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அந்த டே ஃபுல்லாக. நான் பாப்பாவை தூக்கிட்டு வந்து நான் வெளியில் கொண்டு வரேன். கொஞ்சம் சன் எக்ஸ்போஷருக்காக வெளில கொண்டு வரேன். மார்னிங் ஃபேஸ் பாருங்கள். வெயில் பட்டதும் வந்து கண்ணெல்லாம் கூச ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. உங்கள் பாப்பாவும் நீங்கள் டெய்லியுமே வந்து சன் எக்ஸ்போஷர் கொடுங்க. பாருங்கள் கண்ணெல்லாம் கூசுதான் அவங்களுக்கு. ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபீட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் நேரம் டயப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபீட் எல்லாமே பண்ணிவிட்டு வந்து டாய்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டோங்க. அம்மா விளையாடிட்டு இருக்கா பாருங்க. குட்டிமா இது எங்கள் அண்ணன் பொண்ணுங்க. அவளுக்கு வந்து 1 year ஆகுது. ஸோ நம்ம பாப்பாவுக்கு வந்து நான் 8 months ஃபுல்லாக முடிய போகுது. ஸோ 2 பேருமே வந்து விளையாடிட்டுருக்காங்க. அவன் விளையாடுறத வந்து இவளும் பார்த்துட்ருக்காங்க. இப்படி பார்க்குறா பாருங்களேன். ஸோ உங்கள் வீட்டில் இது மாதிரி 2 பாப்பா இருந்திருந்தால் அவங்க என்னென்ன அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அம்மா வந்து பாப்பாவுக்கு வந்து காலையிலுமே மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க கால் எடுத்து வைக்கிறதுக்கு. ஆல்மோஸ்ட் 9th month ஸ்டார்ட் ஆக போகுது பாப்பாவுக்கு. ஸோ அதனால் அவள் நல்லாவே கால் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் தாங்க, ரொம்ப நேரம்லாம் இல்லை, கொஞ்சம் நேரம்தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக நடந்து வரா பாருங்கள். அந்த அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இது மாதிரிலாம் பண்ணும்போது கால் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் ஆகும், ஸ்டெடியாகவும் ஆகும். டெய்லியும் கொஞ்சம் நாள் இது மாதிரி பண்ணலாம். நம்ம வாக்கர்லாம் யூஸ் பண்ண தேவையில்லைங்க, இதுவே போதும் பாப்பாவுக்கு. நான் அவளை தனியாக விட்டுட்டேனாங்க, யாருமே இல்லை கூட சொல்லிட்டு அந்த அம்மா என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்க என்னை கத்தி கூப்பிட்றாங்க. மூஞ்சில் பாருங்கள், சிரிப்பு பாருங்கள் கிட்ட வந்ததும். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் தூரம் போனதுமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் தூக்க சொல்கிறாங்க என்ன. பாருங்களேன் எப்படி ஆக்ட் பண்ணுறா பாருங்களேன். நான் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டுமே சிரிப்பா. இங்கே பாருங்க, நான் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டேன். மேடம் எப்படி சிரிக்கிறாங்க பாருங்கள். குழந்தைங்க இது மாதிரி வாய் விட்டு நல்லா சிரிக்கணுங்க. குளிக்கிற டைம் வந்தாச்சு. அம்மா வந்து ஹீட்டர்லாம் போட்டு வச்சுட்டாங்க ஆல்ரெடி. அவன் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அம்மா தான் குளிக்க வைக்கிறாங்க. பாப்பா வந்து குளிக்கிறதுக்கெலாம் கூட வந்து அழமாட்டாங்க. தண்ணி ரொம்பவே சூடாக ஊற்றுவாங்க, அப்போ கூட அழமாட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் துடைக்கிறதுக்கும் க்ரீம் லோஷன் அப்ளை பண்ணுறது தாங்க அவ்வளோ வந்து அமக்கலம் பண்ணுவாள். சமாளிக்கவே முடியாதுங்க. அடுத்த டஃப்பான டாஸ்க் வந்து எல்லாருக்குமே, பேரண்ட்டாக இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு வந்து பொட்டு வைக்கிறது தாங்க. இது ப்ராப்பராக வைக்கவே முடியாதுங்க. கொஞ்ச நேரம் அவங்கள சமாதானம் பற்றி விளையாட்டு காமிச்சு தாங்க வைக்க முடியும். ஈஸியாக வந்து நம்ம வைக்கிற மாதிரிலாம் குழந்தைங்களாம் வைக்க முடியாதுங்க. இவங்கள மார்னிங் வந்து குளிப்பாட்டி வந்து ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்கே ஒரு பெரிய டாஸ்க் தாங்க. நெக்ஸ்ட்டு இதை விட பெரிய டாஸ்க் வந்து சாப்பாடு கொடுக்கறது. அவ்வளோ ஈஸியாலாம் கொடுக்க முடியாதுங்க சாப்பாடு. எங்கள் அம்மா கீழே இறக்கி விட்றாங்களா, இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இப்படி ஒரு வழியாக உட்கார வச்சுட்டாங்க.
இப்பெல்லாம் போயிட்டு அம்மா வந்து பாப்பாவுக்கு டிஃபன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி கொடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து என்ன வந்து மார்னிங் ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இட்லியும் வந்து கத்திரிக்காய் பஜ்ஜியும் பண்ணியிருந்தாங்க. பச்சை மிளகாலாம் போடாமல் பண்ணியிருந்தாங்க. இதுதாங்க இன்றைக்கி பாப்பா கொடுத்தோம். இந்த இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு மேடம்க்கு வந்து ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சுங்க. விளையாட்டு காமிச்சு ஓட்டுறதுக்கு ரொம்ப பெரிய இதுவாகிடுச்சு. நெக்ஸ்ட் எங்கள் அம்மா இரும்பின உடனே இந்த அம்மாவும் இரும்புறாங்கங்க. இது மாதிரி விளையாட்டு காமிச்சு தாங்க நாங்கள் வந்து ஃபுட்டு கொடுத்துட்ருந்தோம். என்கிட்ட ஒரு வாய் எங்கள் அம்மா கிட்ட ஒரு வாயின்ட்டு மாற்றி வந்து அவங்க சாப்பிட்டாங்கங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில கூப்பிட்டு வந்துட்டோங்க. கொஞ்சம் வந்து டைஜஷனுக்காக கொஞ்சம் வேடிக்கை பார்க்க வைக்கலாம்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு வந்துட்டேங்க. வெளில வந்ததுமே மேடம்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச திங்ஸ் போயிட்டு இருந்தது. என்னென்னா ட்ரெயின் தாங்க. அம்மா வீட்டில் வந்து அம்மா வீட்டு பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ ட்ரெயின் நிறைய போகும். இவங்களுக்கு வந்து ட்ரெயினை பார்த்து அவ்வளோ குஷிங்க. அதனாலே வெளில கூப்பிட்டு வர சொல்லுவாள். இவளோட ஃபேவரட் பிளேஸே வந்து இந்த சேர் தாங்க. இதில் உட்காந்தா ஏன்னா நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால நல்லா காற்றும் வரும். மேடம் வந்து அதை பிடிச்சி விளையாடுறதுக்குலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. என்ன ஒன்று கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும். கீழே விழுந்துடாமல் ஒரு ஆள் கூடவே இருக்கணும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இவளுக்கு பிடிச்ச திங்ஸ் வந்து இந்த பால் விளையாடுறதுங்க. பால் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிப்பாங்க. இப்படி மூஞ்சி ஒரு சந்தோஷம் வேறு பாருங்களேன் எப்படி ஹோல்ட் பண்ணுறா பாருங்களேன். அந்த அம்மா கூட வந்து உட்காந்துட்டு விளையாடிட்டே இருக்கணுங்க. கொஞ்ச நேரம் நான் தனியாக விட்டு போய் எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவா. இந்த அம்மா தூங்கும் போது மட்டும்தான் நாங்கள் வேலை செய்யவே முடியும். முடிச்சிட்ருக்கும் போது ஒரு வேலையும் ஆகாதுங்க. அவங்க கூட ஏதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குபைடாகவே இருக்கணும். அம்மா சொல்லுங்க. இதை பாருங்க, பார்க்குறத பாருங்க. எங்கே விட்டு போயிடுவாளன்ற மாதிரி பார்க்குறாவ. ஸோ உங்கள் பாப்பாவும் இப்படி தான் உங்கள் கூடவே இருக்க சொல்லுவாங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் கூட விட முடியலங்க. மேடம் தூக்கம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொட்டாயெல்லாம் விட்டாச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்றுங்க. ஒரு 10 o'clock 10:15 10 o'clock இருக்கும்போது வந்து செம மழைங்க. ரெயின் லைட்டாக தாங்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. போக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருந்துச்சுங்க. மேடம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ரெயின் கிளைமேட்டுக்கு சில்லுன்னு காற்று அந்த தூரல். மேடம் ஒரே குஷிங்க மழையை பார்த்ததுமே. பாஸ்ட் 2 days இப்படி தாங்க இருக்குது. சைனாவில் இருக்கிறதுனால எங்களுக்கு அப்படி இருக்குது. உங்கள் இதில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஹெவியாக ரெயின் ரொம்ப ஹெவியாகவே வர ஆரம்பிச்சதுனால நான் வந்து பாப்பாவுக்கு போய்ட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனது கூட இல்லைங்க. நாங்கள் ஷோஃபா மேலே தாங்க உட்காந்துட்டு என்னை தூக்கு நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு விண்டோ வழியாக வந்து மேடம் எப்படி ரெயினை வந்து ரசிச்சிட்டு இருக்கான்னு பாருங்கள். என்னை உட்காரவே விடலைங்க. பாப்பா வந்து இன்னும் வந்து க்ரால் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலங்க. இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் கீழே விட்டுட்டோம். கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பாருங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இது தாங்க வந்து க்ரால் பண்ணுறதுக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ண ஒரு 10 to 20 days வந்து பாப்பா நல்லாவே க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். பாருங்கள் கத்திக்கிட்டு விளையாடிட்டுருக்கா பாருங்கள். இப்போ போயிட்டு நான் கொஞ்ச நேரம் கொடுத்து ஃபீட் பண்ணால் வந்து பாப்பா தூங்கிடுவாங்க. தூங்குற டைம் வந்துடுச்சு. இப்போ தூங்கினா தான் வந்து ஒரு 12 o'clock மேலே எழுந்துச்சு கொஞ்ச நேரம் லேட்டாக லஞ்ச் கொடுக்க கரெக்டாக இருக்கும். ஸோ நான் போய் ஃபீட் பண்ணுறேன். பாப்பாவும் தூங்கிட்டான். நான் வந்து இன்றைக்கி வந்து துளியில் தான் போடுறேன். பாருங்கள் பாப்பா வந்து எவ்வளோ நல்லா தூங்கிட்டா பாருங்கள். ஸோ உங்கள் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். இதுதாங்க சிம்பிள் வந்து மார்னிங் ரொட்டீன் எங்கள் பாப்பாவுக்கு. நல்லா தூங்குவாங்க. நான் ஒரு 12 o'clock தான் எழுந்துச்சுப்பா. ஸோ எந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. நம்மளோட டிஸ்டர்பன்ஸ் எதுவாக இருந்தாலுமே எழுந்திக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.